போல அந்த 3 மாத காலத்தில் ஜூலை 31 வரை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டில் முந்தைய காலாண்டை விட 74.48% சரிந்துள்ளது. 200-300% 3 மாநிலங்கள் உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் சரிந்திருக்கிறது யாரும் மறக்க முடியாது. உங்களுடைய குடியிருப்புகளை எங்களுடைய பேரவைத் தலைவர் அவர் குற்றச்சாட்டு வந்து பயங்கரமா வைக்கிறாரு. அதுக்கு ப்ராஜெக்ட்ஸ் டுடேன்னு ஒரு பத்திரிகை, அது வந்து ஒரு நீங்க காசு கொடுத்தா என்னாலும் எழுதிப்பாங்க, அது வந்து ஒரு பிரைவேட் பத்திரிகை. அந்த பத்திரிகையில எழுதப்பட்ட ஒரு தவறான செய்தியை இங்க எடுத்துட்டு வந்து படிச்சு நம்மளுடைய தமிழ்நாடு எங்கேயோ போய்கிட்டு இருக்குன்னு தப்பான ஒரு நோக்கத்தை நீங்க வந்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம வந்த ஒரே 3 மாசத்துல 1 லட்சம் கோடி அப்படின்றது இன்னைக்கு வரை எந்த அரசாங்கமும் பண்ணல, நாங்க பண்ணிருக்கோம். 1 லட்சம் இளைஞர்களுக்கும் இதனால வேலை கிடைக்க போகுது. இன்னொன்னு ஒண்ணே சொல்லிக்கிற பேரவைத் தலைவர்களே, இங்க வந்து அரசியல் பார்க்காம தொழில்துறைன்றது ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதாவது இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அரசியல் அப்படின்றத என்னைக்குமே திணிக்கவே கூடாது. இங்க இருக்க 234 உறுப்பினர்களும் 1.5 ட்ரில்லியனை வந்து ரீச் பண்றதுக்கு எல்லாரும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்து எல்லாரும் இதை அச்சீவ் பண்ணணும். இதை வந்து அந்த அரசாங்கம் செய்தது இந்த அரசாங்கம் செய்ததுன்னு அரசியல் பண்ணாம இளைஞர்களை மட்டுமே நோக்கமா நீங்க வச்சிருந்தீங்கன்னா இதை பத்தி நீங்க பேச மாட்டீங்க. பேரவைத் தலைவர்களே, அவர் பேசணும். முன்னாள் அமைச்சர் அதை பத்தி சொல்லலாம். அவர் சொல்லட்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒப்பீடு சொல்லுகிறார். இல்ல அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஒப்பீடு சொல்ற பத்திரிகை வந்து அதிகாரப்பூர்வமான அரசு இதழா, மத்திய அரசாங்கம் வெளியிட்டதா அல்லது அதிகாரப்பூர்வமாக எந்த அமைப்பு வெளியிட்டதுன்னு சொல்லாம நீங்க கொடுக்க தப்புன்னு சொல்றாங்க. தப்பு இல்லையே? ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற ஒரு குறிப்பை வைத்துக்கொண்டு அல்லது நீங்க கொடுத்த கொள்கைகளுக்கு புத்தகத்தை வைத்துக்கொண்டு வெளியில் வருகிற செய்தி வைத்துக்கொண்டு தான் ஒரு ஒப்பீடு நாங்க பேச முடியும். இல்ல, வெளியில் வர செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்க வேண்டும் அவங்க கேக்குறாங்க. அதான் சொல்லுவாங்க. ஆதாரம் இல்லாம இல்ல ஆதார பத்திரிகைகள் வந்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்காக வேண்டியபடி எழுதி கொள்வது உண்டு, அப்படி இருக்குதான் அவங்க கேக்குறாங்க. அவங்க பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு கிடைக்கிற குறிப்பை வைத்துக் கொண்டு தான் ஒரு ஒப்பீடு சொல்ல முடியும். அரசை பொறுத்தளவுக்கு பல்வேறு வகையில அவர்களுக்கு தகவல் சேகரித்துக்கு அதிகாரிகள் இருக்கிறார்கள். நாங்க சொல்ற ஒப்பீடு சரியில்லை என்று சொல்வதற்கு உங்களுக்கு அந்த உரிமை உண்டு, அது ஒன்றும் மாற்றல. அதை சொல்லுகிற இடையில காசு கொடுத்தா பத்திரிகையாளர்கள் எதுனாலும் எழுதுவாங்க என்பது ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை, ஏன்னா ஜனநாயகத்தில் 4வது தூண் பத்திரிகை, தொலைக்காட்சி, அதை கொச்சப்படுத்தக்கூடாதுன்றதான் என்னுடைய முதல் பிரச்சனை. ஒன்று, ஒரு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை குறித்து 3வது கண்ணாக இருந்து விமர்சனங்களை எடுத்து வைப்பது பத்திரிகைகள், ஊடகங்கள். அந்த பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகள் மீது இப்படி நம்முடைய அவையில அப்படி ஆட்ரிபியூட் பண்ணக்கூடாது. அவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை பற்றி எழுதுவார்கள். எழுதுவர்கள் ஒப்பீடுகளை பண்ண முடியும். மேடம் ஒரு நிமிஷம், நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பத்திரிகைகளிலே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு எழுதுகிறார்கள், எதிர்கட்சிகளுக்கு காசு வாங்கி கொண்டு எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக எழுதுகிறார்கள் என்பதெல்லாம் பொதுவாக பத்திரிகைகளை குறித்து அவ்வாறு அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே சொல்லக்கூடாது. பத்திரிகையில் 2 புறம், ஏன்னா நீங்க வந்து ஒரு பத்திரிகை ஒரு குறிப்பிட்ட ஒப்பீடை செய்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட புள்ளிவரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்காக இவர்கள் காசு வாங்கி கொண்டார்கள் என்று ஒரு பத்திரிகை பற்றி குறிப்பிடுவது என்பது ஒட்டுமொத்தமாக பத்திரிகையை வந்து எல்லா பத்திரிகைகளும் அது குறிப்பிட்ட சொன்னது வந்து ஒரு சில பத்திரிகை நம்பகத்தன்மை நிறைய பத்திரிகை இருக்கு. அதுல ஒரு சில பேர் வந்து அவர்களுக்கு தேவையான செய்திகள் அதெல்லாம் நம்பகத்தன்மை இல்லாத நிறைய வந்து பிசினஸ் ரிவ்யூஸ் எழுதுறவங்க நிறைய அந்த மாதிரி எழுதுவார்கள். அதை எடுத்துக்கொண்டு இது மாதிரியான ஒரு சபையில் பேசும்போது முதலீட்டாளர்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்து தவறான எண்ணம் உருவாகும். அதன் மூலமாக மாநிலத்திற்கு கெட்ட பேர் என்ற ஒரு இதெல்லாம் சொன்னார்.